ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே குக் TL டூ ஷாட் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டே குக் டூ ஷாட் நேம் சைக்கோ ஆப்சஸ்ட் ரவுடி ஆர்மீஸ். வாங்க நம்ம இப்போ டே குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் அப்படியே வீடு ஃபுல்லாக ஒருத்தனோட ஃபோட்டோவாக ஒட்டி ஒட்டி வச்சுருக்கான். அதை அவனை பார்த்துட்டு சும்மா இல்லை ஒரு மாதிரி ரியாக்ட்லாம் பண்ணுறான். அந்த பையன் கூடவே இன்னொரு பையன் இருக்கானா, அந்த ஃபோட்டோவில் இவனுக்கு பிடிச்ச பையன் பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஃபோட்டோவில் அப்படியே டாட்டாக குத்தி வச்சுட்டு என்னைக்கா இருந்தாலும் உனக்கு என் கையில் தான் சாவு அப்படின்ற மாதிரி அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வேறு ரூமுக்கு போகிறானா. போயிட்டு அங்கே பார்த்தா அங்கேயும் இந்த பையனோட ஃபோட்டோ தான் இருக்குது. நான் உன்னை அடையாமல் விட மாட்டேன். என்னோடய வாழ்நாள் லட்சியமே ஒன்றை அடையிறது மட்டும்தான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், எவனை வேணாலும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு டைரி மாதிரி இருக்கா, அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே இவனுக்கு பிடிச்ச பையன் இருக்கான் இல்லையா, அவனை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தா அவன் என்னென்ன எந்த டைமுக்கு பண்ணுவான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ அப்படியே அவன் பெட்டில் போய் தூங்குறானா. தூங்கும்போது ஃபுல்லாக அவன் ஞாபகம் தான் வருது. இதில் இப்போ அப்படியே ஃபுல்லாக அவன் ஞாபகம் தான். அதுவும் அந்த பையனோட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் இல்லையா, அவன் மேலே அவ்வளோ காண்டு, அவனை எப்படியாவது கொல்லணும், எப்போ பாரு நடுவில் வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே சரி காண்டாரான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நைட் ஆகுது. இந்த பையன் இருக்கான் இல்லையா, போயிட்டுருக்கான். போகிற வழியில் அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பையன் கிராஸ் பண்ணி போகிறான். வி, இது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இதெல்லாம் நான் ஒன்றும் வி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹுட்டி அப்படியே மேலே போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே கரெக்டாக அந்த பார்க்குள்ளேயும் போகிறான். போனதுக்கப்புறம் இவனை தான் தொலைவிட்டுருக்கான். அதான் இவன் ஒரு ஃபோட்டோவில் ஒரு பையனை வச்சுருந்தான் இல்லையா பிடிச்ச மாதிரி, அவனை தான் தொலைவிட்டுருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லி. பார்த்தா அவ்வளோ காண்டு. அவன் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கான் இல்லையா, அவன் கூட இருக்கான். இதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ வெறியாகுது. வி இருக்கான் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பையன்கிட்ட, இங்கே பாரு ஜேகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ இப்படி மற்றவங்க கூட இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கோவமாக அப்படியே போயிட்டுருக்கான். ஜேகேல அப்படியே முழிச்சிட்ருக்கானா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் பாட்டுக்கு லவ்வை சொல்லிட்டு போகிறான், இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுக்கு இப்போ ஜேகேவும் வீட்டுக்கு கிளம்புறானா. அங்கே போனால் சுத்தமாக தூக்கம் வரல. வி எதுக்காக திடீர்னு இப்படி சொன்னான், ஒரு வேளை சும்மா ஃப்ரெண்ட்லியாக சொல்லியிருப்பானோ, நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டனோ அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் ஆகுதா. தென் இப்போ வீயில் ஜேகேல அப்படியே மெசேஜ் பண்ணி வச்சுருக்கான் வீக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. வீக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. என்னடா எதுவுமே சொல்லாமல் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். டேக்குக்கு 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த டைமில் அந்த கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் இல்லையா, அவனுக்கு இவங்க 2 பேரும் இப்படி லவ் ஆர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் இந்த பாருக்கெலாம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஜிக்கி கிட்ட சொல்கிறானா. அவன் பாட்டி கிளம்பிடுறான். அண்ட் தென் இப்போ டேக்குக்கு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. என்ன அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்களா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஏன்னு ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு, என்ன அவன் போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம் போயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம மட்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வி சொல்கிறானா. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பார் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பாரோட ஓனர் வேறு யாரும் இல்லை, நம்ம வி தான். இப்போ அப்படியே அந்த பாருக்குள்ளே புதுசாக ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ண வரான். வி பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் வேலைக்கு ஆள் வேணும் இல்லையா, அதனால் எடுத்துக்கிறான். சரி வான்னு சொல்லி இதுக்கப்புறம் இந்த 4 பேரும் தான் இந்த பாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இப்போ அப்படியே அந்த கொஞ்சம் டேஸ் போக போக அந்த புதுசாக வந்த பையன் இருக்கான் இல்லையா ரே, அவன் அப்படியே ஜங்கோ கூட பழக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்க்க வீக்கு சரி காண்டாது. அந்த ரே இருக்கான் இல்லையா, வியை வந்து ஹையோங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்கானா. இதுக்கப்புறம் ஜேகேவை அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அட்டாச் ஆகுறான். இதெல்லாம் சுத்தமாக வீக்கு பிடிக்கல. ஏ கிட்ட தான் இது எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அப்படியே இவங்கெல்லாம் ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்களா. அந்த டைமில் ரேவும் ஏவும் பார்ட்னரு, நம்ம டேக்குக்கு 2 பேரும் பார்ட்னரா. இதனால வீக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஜேகேவுமே மற்ற யாரு கூட பார்ட்னராக இருக்க மாட்டான், வீ கூட மட்டும்தான் பார்ட்னராக இருப்பான். ஏன்னா 2 பேர் லவ் பண்ணுறாங்க இல்லையா. பட் இருந்தாலும் நடுவில் அந்த ரே வந்து வேணும்னே ஜேகே கூட க்ளோஸ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் வியை பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் நாள் போதா, அந்த முன்னாடி ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையன் நான் திரும்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதனால் வீக்கு கோவம் வருது. ஓ இஷ்டத்துக்கு போவ, ஓ இஷ்டத்துக்கு வருவியா, இது என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அந்த ஏ இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் ரேவும் அந்த
பழைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் விஜய். இவங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸாக இருக்காங்க. பாருக்கு வர லேட் ஆகிடுது. இதனால ஜேகே, ஜே அப்புறம் ரே இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இந்த ரே பையன் அடிக்கடி ஜேகேவை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறான். அதாவது அந்த ஜே கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிறான். இது நம்ம ஜேகேக்கு பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி ஜெலஸ் ஆக ஆரம்பிக்கிறானா ஜேகே ரேவை பார்த்து. இதை ஒரு நாள் நம்ம வியும் நோட் பண்ணுறான். அவ்வளோதான், மனசே உடஞ்சிருது. இவன் ஏன் இப்படி பண்ணுறான், அவனுக்கு எதுக்கு இவன் பொசிட்டிவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா. ஸோ அப்படியே கிட்ட தான் இப்போ இதில் புலம்பிட்டு இருக்கான். ஜேகே ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில. அவங்க வந்ததுலேருந்து அவங்க கூட க்ளோஸாக இருக்கான். இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறானா. இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பில் இருப்பாங்க. இப்போது அந்த 3 இருக்குதுங்க இல்லையா, அதான் ஜேகே, ரே அப்புறம் ஜே. இவங்க 3 சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி தனியாக ஆரம்பித்து அதுங்களுக்குள்ளேயே பேசிக்குதுங்களா. இதெல்லாம் வீக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு மாதிரி வலிக்குது. கோவமும் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த இப்போ அப்படியே நைட்டு தூங்க போகிறாங்க. அப்படியே அந்த இவங்க எல்லாமே ஒரு குரூப்பில் இருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து மெசேஜ் வருது. ஜேகேவோட ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு ரே போடுறானா. ஜேவும் அப்படி தான், நான் தான் ஜேகேவோட ஹஸ்பண்ட். அதுக்கு ரே இருக்கான்ல, இதுக்கப்புறம் யாருமே ஜேகே கிட்ட வரக்கூடாது, ஏன்னா ஜேகேவோட ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு போடுறானா. இதெல்லாம் பார்க்க பார்க்க வீக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே டென்ஷனில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் என்னோடவன், ஆளாளுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். அந்த டைமில் ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறானா. இங்கே பாரு, அதுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, அவனுங்க தான் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கானுங்க, அப்போ நான் யார், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக திட்டிகிட்டு இருக்கான். ஜேகேலாம் அப்படி நான் பார்த்துக்கிறேன், என்னால் யாருக்கு எந்த சண்டையும் வேணாம், நீங்கள் இருக்கனால தானே உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் இல்லை. ஜேகே அழுகுறானா. இவன் அழுறதை பார்த்து ரேக்கு கோவம் வருது. நீ அழாத, நான் பார்த்துக்கிறேன், நான் இன்னும் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றானா. அவ்வளோ காண்டாது வீக்கு. இவன் அழுதான், இவன் எதுக்கு இப்படி பண்ணணும், ஃப்ரெண்ட்னாலும் இப்படி தான் பேசுவாங்களா, ஹஸ்பண்ட்றான் அழாதன்றான். அவ்வளோதான், வீக்கு அப்படியே தலையில் ஏறுது கோவம். தனியாக வந்து அந்த ஜே கிட்ட வந்து சொல்கிறான், ஒழுங்காக ரேவை கூட்டிட்டு அங்கிட்டு போயிடு, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. சரின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருக்கான். பட் அந்த ரே கண்டுக்கவே இல்லை. ஃபுல்லாக ஜேகே கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறான். கண்டுபிடிச்சிடுறான். இவன் சும்மா ஒன்றும் ஃப்ரெண்ட்லியாக பழகலை, இவனை லவ் பண்ணுறான், அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வந்து சொல்கிறான். ஜேகே இங்கே பாரு, அவன் உன்கிட்ட சும்மா பழகலாம், அவனை லவ் பண்ணுறான், நீ அவனை நம்பாத, அவன் ஃப்ரெண்டாக அவன் மட்டும் உன்கிட்ட பழகலை அப்படின்றானா. இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு தான், நீ இப்படிலாம் நினைக்காத, என்னவே சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். நான் ஒன்றை சந்தேகப்படலை, அவன் நான் தான் அவனோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறான், அப்புறம் இப்படி வந்து பண்ணுறான், இதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரிலையா, உங்ககிட்ட என்னை பிரிக்க நினைக்கிறான் ஜேகே அப்படின்றானா. அவன் அப்படி பண்ணா நான் போயிடுவேன்னு நினைக்கிறியா, எனக்கு ஒன்று தானே பிடிக்கும், நீ என்ன தானே நம்பணும், நான் ஒன்றை மட்டும்தான் நம்புகிறேன், அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன், இல்லைனா அவ்வளோதான் அவன் அப்படின்ற மாதிரி பேசுகிறானா. நீ இப்படிலாம் பண்ணாத, என் மேலே சந்தேகப்படுற அப்படின்றானா. வீக்கு அப்படி ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருது. என்னடா இப்படி பேசுகிறானே, இதுக்கு பேர்லாம் சந்தேகமா அப்படின்ற மாதிரி. அவ்வளோதானா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க மதிப்பு கூட நமக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி வீக் ஆகிட்டு அந்த அப்படியே அந்த பாருக்கு வரானா. வந்ததுமே அங்கே தான் இருக்கான். ஏகிட்ட சொல்கிறான். ஏன் சொல்கிறான், நானும் பார்த்தேன், பட் சேஃபாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இப்போ அப்படியே வீட்டுக்கு வரான். கோவம் தாங்க முடியல, என்னடா இப்படி பண்ணுதுங்களேன்னு. அதுக்கப்புறம் ஜேகே இருக்கான் இல்லையா, அவனோட ஊருக்கு போயிடுறான். வீல அப்படியே ஸ்டேட்டஸ் பார்க்கலான்னு போகிறானா. பார்த்தா அந்த ஜே பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே ஜேகேவோட ஊருக்கு போகிறதா அப்படியே அதில் போட்டிருக்கான். இதை பார்த்தோன்னே அவ்வளோதான், வீக்கு செம்ம காண்டாது. அவ்வளோதான், ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறானா. இதில் என்ன இருக்குது, அவன் என் ஊருக்கு வரான் அப்படின்றானா. அவன் எதுக்கு உன் ஊருக்கு வரணும், என் ஃப்ரெண்டு அதனால் வராங்க. ஃப்ரெண்டுனா இப்படி தான் யாரனாலும் தங்க விட்டுருவியா, இல்லை அவன் ஃபேமிலியோடு வரான், வேறு கண்ட்ரி போகிறான், அதனால தான் அப்படின்றானா. வேறு எங்கேயோ போய் தொலையட்டுங்க ஃபேமிலியா, எதுக்கு உன் வீட்டுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இல்லை வராங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். இதனால் வீக்கு செம்ம காண்டாது. அவ்வளோதான், ஒரு மாதிரி வலிக்குது. பேயே கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணுறான் சொல்கிறானா. ஏன்னா இதெல்லாம் வீக்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, போனது கூட சொல்லலைல்ல ஜேகே. ஒரு மாதிரி ரொம்ப மூட் அப்செட் ஆகிட்டு. இதில் அந்த ரே பையன் சும்மா இல்லாமல் அந்த நாயுமே நானும் ஜேகேவோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி போடுதா. அவ்வளோதான், வீக்கு சரி காண்டாயிருது. இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறானா. வெயிட் பண்ண, நான் வந்து கூப்பிடுறேன், ஏன்னா ஜே வந்து ஊருக்கு வந்துட்டான், நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரணும் என்ன கூட அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். வீக்கு மனசே விட்டுருது. என்னடா நடக்குதுங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறானுங்க, அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கா. நான் எப்படியாவது போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். பட் வீயால் போகவும் முடியல, ஏன்னா பார் இருக்கு இல்லையா, அவனை விட்டால் யாரும் அங்கே பார்த்துக்கவும் இல்லை, இவனுங்களும் இப்படி போயிட்டானுங்கல்ல. ஸோ வீக்கு அவ்வளோ காண்டாவது. எதுக்கு அவனுங்க வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி தான் திட்டிகிட்டு கிடக்கான்.
இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அவ்வளவா பேசுறது இல்லையா? இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஜேகேவையும் கால் பண்ணி பேசுறாங்களா? "எங்க அவங்க 2 பேரும் உன் கூட தான் இருக்காங்களா என்ன?" அப்படின்னு கேட்குறானா. அப்போ வி இல்ல, "இல்லையே அவங்க இப்ப என்ன?" அப்படின்னு வி கேட்குறான். ஒண்ணும் இல்லையே" அப்படின்றானா. ஆ அது வந்து வி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்றானா. "என்ன?" "இல்ல நான் பொய் தான் சொன்னேன். அவங்க இங்க வரல" அப்படின்றானா. விக்கு அவ்வளோ காண்டாது. "எதுக்கு இப்படிலாம் பொய் சொல்லிட்டு அலையுற? எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. எதுக்கு ஜேகே இப்படி பண்ற? அது எப்படி எனக்கு பிடிக்காத பண்ணோன்ட்டு நீ இருப்பியா?" அப்படின்னு கேட்குறானா. "இல்ல வி அவங்க தான் சும்மா பிராங்க் பண்ண சொன்னாங்க. நீ நம்ப மாட்டேன்னு நான் அப்பவே சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு இதே இல்ல, பொறுப்பே இல்லாம நீ ஏன் நம்புன?" அப்படின்னு கேட்குறானா. விக்கு அவ்வளோ கோவம் வருது. "ஜேகே நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் ஓகே நம்ப மாட்டேன். யார் என்ன சொன்னாலும். அது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்னதும் பொய்ன்னு நல்லாவே தெரியும். ஆனா என் புத்தி பார்த்தியா? நீ சொன்னன்றதுக்காக நம்புனேன். நீ என்ன சொன்னாலும் அத நான் அப்படியே நம்புவேன்னு தெரிஞ்சும் நீ என்கிட்ட பொய் சொல்றல்ல. உனக்கே தெரியும் எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு. எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்றானா. ஐம் சாரி" அப்படின்றானா. "எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்படி சாரி கேட்குறத ஃபர்ஸ்ட்டு விடு. நான் உன்ட்ட ஒண்ணு தான் சொல்லுவான். அவன் உன்ன லவ் பண்றான். அவன்ட்ட இருந்து தள்ளி ஏறு" அப்படின்றானா. "இல்லையே அவன் ஒண்ணும் என்ன லவ்லாம் பண்ணலையே. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்ற மாரி சொல்றானா. "ஓ! ஃப்ரெண்டா? சரி அதையும் தான் பார்க்கலாம்" அப்படின்ற மாரி வீக்கு காண்டாது அப்படியே ஃபோன கட் பண்ணி வச்சிடுறான். தென் இதுக்கப்புறம் அந்த ஜே இருக்கான் இல்லையா? பாருக்கு வரான். "இனிமே நீங்க வரவழைச்சுக்காத உன்ன அவ்வளோதான். உன்ன மாரி ஒரு கேவலமான கேரக்டர நான் பார்த்ததே இல்ல. உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது" அப்படின்ற மாரி தொரத்தி விட்டுடுறான் வி. தென் இப்போ அப்படியே இவங்க 4 பேரும் மறுபடியும் பழையபடி ஒர்க் பண்றாங்களா? ரே பையன் இருக்கான் இல்லையா? வி மேல அவ்வளோ பாசமா இருப்பான். அண்ணா, அண்ணா, அண்ணான்னு சொல்லிட்டு. இதனால விக்கும் அவன் மேல ஒரு மாரி கேரிங் வருது. ஆக்சுவலி முன்னாடில இருந்தே அந்த ரே மேல அவ்வளோ பாசமா இருப்பான். தம்பியே இல்ல, நமக்கு இவன் தம்பியா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமா இருப்பான். நம்ம வியும் ரேவும் ஒரு நாள் கடையில இருப்பாங்களா? அப்பதான் வி சொல்றான், "இங்க பாரு அந்த ஜேவ நம்பாத. நீ அவன் உன்னை யூஸ் பண்ணிப்பான். பார்த்து இருந்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்றானா. நான் பார்த்துக்கிறேன் ஹயுங்" அப்படின்ற மாரி நல்லா பேசுறானா. அது இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. பார்த்தா அந்த ரேவும் ஜேவும் ஒண்ணா சுத்திட்டு அலையுறானுங்களா. இதனால விக்கு சரி காண்டாது. "இதுக்கப்புறம் நீயும் இங்க வரவழைச்சுக்காத" அப்படின்ற மாரி ரேவையும் தொரத்தி விட்டுர்றான். பட் இப்போ இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா? ஜே, ரே அப்புறம் ஜேகே. இவங்க 3 பேரும் ஒண்ணா பேசுறது, இந்த மாரி கால்லாம் பண்ணிக்கிறது அப்படி இருக்காங்களா? இது எல்லாமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு விக்கு. ஜேகே சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாரி இருக்கானா. ஆனா இதே ஜேகே இருக்கான் இல்லையா? வி யாரு கூடயாவது பேசினா ஒரு வார்த்தை சொன்னா வி அப்படியே சைலண்ட் ஆயிருவான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ அப்படியே இவங்கலாம் கிளப்ல இருக்காங்களா? அந்த டைம்ல வி கிட்ட வந்து ஒரு பையன், "நீ தான் என்னோட க்ரஷ்" அப்படின்ற மாரி சொல்றானா. இதனால ஜேகேக்கு கோவம் வருது. "அது எப்படி க்ரஷ் அப்படின்னு சொல்லலாம்ன்னு" சொல்லிட்டு அப்படியே திட்டிட்டு இருக்கானா. அந்த பையன் இருக்கான் இல்லையா? ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி வேர்ட் சொல்லி யூஸ் பண்ணிடுறானா. இதனால ஜேகேக்கு ஒரு மாரி ஆகிருது. அங்க தான் அந்த ரேவும் அப்புறம் ஜேவும் இருக்காங்களா. ஜேகேவ தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. "வா" அப்படின்ற மாரி. வி இருக்கான் இல்லையா? அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதுங்க 2 இப்படி கூட்டு போயிடுச்சுங்களேன்னு ஒரு கோவம். இப்போ அந்த க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்தான் இல்லையா? அவன்ட்ட போய் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறான். "எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இங்க பாரு இதுக்கப்புறம் நீ இந்த பாருக்கு வராத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். ஜேகே கிட்ட தான் வந்து பேசுறானா. ஜேகே இல்ல நீ எனக்கு சப்போர்ட் கேட்கல. இந்த இடத்துல எனக்கு ரேவா இருந்தானா சப்போர்ட் கேட்டிருப்பான். இப்போ புரியுதா நான் ஏன் ரே கூடயே இருக்கேன்னு அப்படின்னு கேட்குறானா. வீக்கா ஒரு மாரி இருக்கு. "இப்போ நான் அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கணும்னு நீ நினைக்கிறியா ஜேகே?" அப்படின்னு கேட்குறானா. "சண்டை போடணும்னு கேட்கல. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்றானா. ரே தான் அப்படின்ற மாரி போயிடுறான். அதனால வீக்கு அப்படியே ஒரு மாரி இருக்கு. நான் ஜேகேக்கு எனக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்ட போய் தனியா நான் சொல்லிட்டு வந்தேன். இனிமே எங்க லைஃப்ல வராதன்னு சொல்லி. நான் இப்போ அப்படியே பப்ளிக்ல அந்த மாரி சொல்லியிருந்தேன்னா, எனக்கு தெரியல. இப்போ அந்த ரேவும், ஜேவும் என்ன அந்த பேச்சு பேசுறானுங்க. அவ்ளோ கேவலமா பேசுறானுங்க. அதெல்லாம் ஜேகேக்கு தெரில. அப்போ என்கிட்ட வேற மாரியும், அங்க போயிட்டு வேற மாரியும் பண்றான். ஆனா நான் எப்படி ஸ்ட்ரைட்டாவே எனக்கு அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் வேணும்னு நிக்கிறேன். ஏன் என்ன இப்படி புரிஞ்சுக்க மாட்றான்? நான் அவனுக்கு சப்போர்ட் கேட்கலையா? கேட்காம தான் அவன இந்த கிளப்லேருந்து தொரத்துனனா? அப்படின்ற மாரி கேட்குறானா. ஆக்சுவலி அந்த க்ரஷ் இருக்கான் இல்லையா? க்ரஷ்ன்னு சொன்னான்ல, அந்த பையனும் இந்த கிளப்ல ஒரு மெம்பர் தான். ஸோ அந்த கிளப்ப விட்டே தூக்கியிருப்பான். தென் இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. இதுக்கப்புறம் அப்படியே கிளப்லேருந்து எல்லாமே போக ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஒர்க்லாம் முடிஞ்சு. அந்த டைம்ல ஜேகேவும் வியும் மட்டும் இருக்காங்க. ஜேகே இருக்கான் இல்லையா? அப்படியே அந்த சேர்ல உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறானா. வீக்கா பக்கத்துல வந்து, "அம்மா என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறானா. "உனக்கு என்ன? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு கேட்குறான். "எனக்கு என்னவா? நீ என்ன பண்ண? எனக்கு என்னவா? நான் தான் உன்ன கேட்பேன். என்னை எங்கள் ஃபேமிலியே யாரும் இந்த மாதிரி பண்ணதில்ல. நீ எதுக்கு இப்படி பண்ணுற ரூல் பண்ணுற?" அப்படின்னு கேட்குறானா. இப்போ ஜேகே பக்கத்தில் வந்து, "அவங்கெல்லாம் உன் ஃபேமிலி, நான் உன் ஹஸ்பண்ட்.
இங்கே பாரு, உன்னை ரூல் பண்ணுறது, உன்னை எது வேணாலும் நான் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே க்ளோஸில் போகிறானா. போயிட்டு ஜேகே கேட்குறான், அம்மா என்ன பண்ணுற, தள்ளிப்போ அப்படின்றானா. இல்லை ஜேகே, நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்றான். என்ன? அந்த ரே, அவங்கள நீ நம்பாத, தயவு செஞ்சு நம்பாத, அவன் நடிக்கிறான். சரி, இதுக்கப்புறம் அதுங்களதுக்கு பற்றி பேசிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இருக்கான் இல்லையா. ஜேகே பக்கத்தில் வந்து அவனோட ஷர்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. ஜேகேக்கு ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. அதுவா, என்னால் இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியல. எனக்கு நீ வேணும், எனக்கு மட்டும் வேணும். நம்ம 2 பேத்துக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது, நம்மளை பிரிக்கவும் கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஜேகேல. என்ன பண்ணுற வீண் கேட்குறானா. இதுக்கு மேலே என்னால் முடியல ஜேகே, நீ சொல்கிறல்ல நான் உனக்கு சப்போர்ட் கேட்கலன்னு. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அன்னைக்கு அவங்களாம் அந்த பேச்சு என்ன பேசுகிறாங்க, நீ வந்து ஏன்னு கேட்டி. நான் தானே உனக்கு முக்கியம், அப்போ நான் தானே வேணும்னு இருக்கணும். இல்லை, நான் தனியாக போய் திட்டிட்டேன் அப்படின்றானா. இதே தான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறானா. நான் சொல்லலை, நீ சொல்லிட்ட அப்படின்றானா. வீக்கு ஒரு மாதிரி அழுக வருது. ஜேகே பார்த்துட்டே இருக்கான். இருக்கான் இல்லையா. இதுக்கு மேலே உனக்கு எனக்கு நடுவில் யாராவது வந்தால் சாகடிக்கு கூட தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே காதுகிட்ட வந்து லிக் பண்ணுறான். ஜேகேக்கா ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கழுத்தில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். பண்ணிட்டு அந்த ஒரு கை இருக்கு இல்லையா, செஸ் கிட்ட கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணுறானா. ஜேகேல எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்றானா. அதுக்காக தான் நான் பண்ணுறேன், எனக்கு நீ இன்னைக்கு முழுசாக வேணும் ஜேகே அப்படின்றானா. ஜேகேவும் எதுவும் சொல்ல அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ அப்படியே ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறானா. அப்படியே ஒன்று ஒன்றா கழட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேரும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டுருக்காங்களா. ஜேகேல அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஸோ லைட் ஆஃப் பண்ணிடுறான். அப்படியே பார்லேயே 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஜேகேக்கா மூச்சு வாங்குது. போதும் அப்படின்றானா. இல்லை, என்னால் முடியாது, எனக்கு நீ வேணும், எனக்கு இது பிடிக்கலையான்னு கேட்குறானா. அமைதியாக இருக்கான். இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகேக்கா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இங்கே பாரு, இன்னையிலேருந்து நீ எனக்கு மட்டும்தான். ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் தான். நீ அதுக்கு மேலே பழகுனேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பாரியா, உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறானா. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்றனா. அப்படியா, சரி, இங்கே நீ பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கானா. ஜேகே போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். டைட்டாக ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிட்டு ஜேகே ஐ லவ் யூ அப்படின்றானா. ஜேகேவுமே சிரிச்சுட்டு ஐ லவ் யூ அப்படின்றான். தென் இதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுதா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே ஓகே தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அண்ட் தென் இப்போ அப்படியே ஜேகே இருக்கான் இல்லையா, சொல்கிறான், நேற்று நாங்கள் 3 பேரும் கால் பண்ணி பேசணும் அப்படின்றானா. அவ்வளோதான், வீக்கு வெறியாது. இன்னும் நீ எதுக்கு அதுங்க கிட்டே பேசிகிட்டு இருக்க, அதுங்க உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், அவங்கள என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றானா. அப்போ ஜேகே சொல்கிறான், நானே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கேன் அப்படின்றானா. என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றானா. அவங்க ஏன் ஒன்று அவாய்ட் பண்ணோம், நான் தான் முன்னாடிலேருந்து சொல்கிறேன் அவங்கக்குள்ளே போகாத அப்படின்னு. அவங்க 2 பேரும் கப்பல் மாதிரி எனக்கு தெரியுது, நீ விலகி வந்துரு. இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையா, அவங்க கப்பல்லாம் இல்லை. சரி, இல்லைன்னே வச்சுக்கோ, அவங்களுக்கு நடுவில் நீ எதுக்கு போகிற அப்படின்னு ஜேகே பற்றி கேட்குறானா. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸா, நீ மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற அப்படின்றானா. மறுபடியும் ஜேகே பார்க்குறான். சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. இங்கே பாரு, நான் ஒன்றும் சந்தேகப்படலை. இதுக்கு பேர்லாம் சந்தேகம்னா அப்போது நிறைய பேர் அதிலேயே தான் வாழ்வாங்க. நான் நினைக்கிறது, நீ அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு என் கிட்ட வந்து நிற்ப, நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாதுன்றானா. சரி, இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு போகிறானா. வீக்கு பொறுக்க முடியல. இந்த ஜேகே ஏன் அப்படி பண்ணி தொலைகிறான், அப்படி என்கிட்ட இல்லாது என்னதான் அவனுங்க கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கானா. தென் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே இதுங்க 2 பேத்து நம்பரையும் பிளாக் பண்ணிட்டான். இப்போ வந்து ரே இருக்கான் இல்லையா, அவன் வந்து வேணும்னே வீட்டை பேசுகிறான். இங்கே பாரு, ஜேகேக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க, நீ அவனை விட்டுரு அப்படின்றாங்களா. வீக்கும் வருது. அதில் நீ யாரு, அவன் சொல்லட்டும் அப்படின்றானா. இல்லை, அவனுக்கு சொல்ல முடியல, அதான் நான் சொல்கிறேன், நீ அவனை விட்டுரு அப்படின்றானா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத, நான் அதை அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கால் பண்ணுறான். ஜேகேவை அட்டன் பண்ணுறான். என்ன அப்படின்னு கேட்குறானா. என்ன இந்த மாதிரிலாம் ரே சொல்லிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றான். நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காலை கட் பண்ணிட்டு ரேட் ஏதோ பேசியிருப்பான் போல், பட் என்னன்னு தெரில.
இப்படியே போகுது. வீக்கு கன்ஃபார்மே ஆகிருது. ரே வந்து ஜேகேவை தான் லவ் பண்ணுறான்னு. ஸோ இதை ஜேகே கிட்ட நிறைய இடத்துல புரிய வைக்கிறான், ட்ரை பண்ணுறான். பட் ஜேகே வீயை நம்பவே மாட்டேங்கிறான். இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. தென் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 9 மந்த் போதா. இதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அதான் அந்த ரே பையன். வீக்கு வந்து டெலகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இதனால் வீக்கு கோவம் வருது. ஜேகே கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்கிட்ட வேறு மாதிரில சொன்னான் அப்படின்னு ஜேகே கேட்குறானா. என்ன வேறு மாதிரி? நீ அவனை மிரட்டினியாமே, நீ எதுக்கு அவனை மிரட்டுற? ஹேய், நான் அவன் நம்பரை பிளாக் பண்ணி ரொம்ப மந்த் ஆகுது, என்கிட்ட அவன் நம்பர் கூட இல்லை, அவனா ஏதேதோ நம்பர்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வீ சொல்கிறானா. ஆனால் அவன் அப்படி சொன்னானே, அவனை நம்புற என்ன நம்ப மாட்ற அப்படின்னு வீ கேட்குறானா. நான் உன்னை நம்பினேன், அதனால தான் உன்கிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நான் உன்கிட்ட சொல்கிறேன், இது லாஸ்ட் வார்னிங், அவன் ஒன்றை லவ் பண்ணுறான், ஸோ விலகு அப்படின்றானா. இல்லை முடியாது, அவன் ஒன்றே என்ன லவ்லாம் பண்ணலாம், ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். வீக்கு முடியல, ஏன்டா அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இப்படி இதனாலவே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குதா. ஜேகேக்கு ஒரு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அடிக்கடி நமக்குள்ளே சண்டையாக வந்துட்டுருக்கே அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அந்த க்ரஷ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, அவன் சின்ன பையன், அப்புறம் உனக்கே தெரியும்ல இந்த பாய் பாய் லவ்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒழுங்காக அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்துரு, இதுக்கப்புறம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைண்டை அப்படியே மாற்றுறானா. வீக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு என்ன பிடிக்கல, அவங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அடிக்கடி அவன் அவாய்ட் பண்ணுறான், நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறான். அவன் கஷ்டப்படுவான் தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னை தவிர மற்ற எல்லாத்துக்கூடயும் நல்லா இருக்கான்ல, அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வருது. அந்த அப்படியே கை கால்லாம் நடுங்குது. அதுலேயே போய் ஜேகே இதுக்கப்புறம் வேணாம், என்னால் முடியல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஜேகேக்கா தூக்கி வாரி போடுது. என்னவே இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறான். ஜேகே பேசக்கூட இல்லை. வீயால் முடியல, அழ ஆரம்பிக்கிறான் பயங்கரமா. ஏ கிட்ட சொல்லி, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு முடியல, அவனோட லைஃப் அவன் கஷ்டப்படுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சுனா அவனை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறானா. ஜேகேல சுத்தமாக அவனுக்கு முடியல. என்னடா இப்படி சொல்லிட்டானு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஜேகேவும் அழுதுகிட்டே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் ஜேகே ஏன் ஜேகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரேக்கப் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி விடு பார்த்துக்கலாம், இனிமேல் நீ ஏன் போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இங்கே நம்ம வீயால் முடியல, இதுக்கப்புறம் என்னால் அவனை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி குரூப்பில் போட்டு விட்றான் எல்லாத்துட்டையும். ஸோ ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் சுத்தமாக வீ கிட்ட பேசலாம், அப்படியே அமைதியாக இருக்கான். பட் வீயை விட்டு அவனால் போகவும் முடியல. இவங்க 2 பேரும் தனியாக இருக்க மாதிரி வாய்ப்பு கிடைக்குதா. அப்போ வீ சொல்கிறான், நல்லா உன்னை பார்த்துக்க முடியுமான்னு தெரில ஜேகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்ன க்ரஷ்னு ஒருத்த பையன் சுற்றிட்டு இருந்தான் இல்லையா, அவன் தான் சொன்னான், என்னால் உனக்கு நிறைய கஷ்டம் வரும், ஃபேமிலியில எல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னான். என்னால் முடியல, அதனால தான் என்னால் உனக்கு எதுக்கு கஷ்டம்னு சொல்லி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றானா. ஜேகேல ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறான், இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்காக நான் பண்ணுறேன் எல்லாத்தையும் அப்படின்றானா. வீக்கா ஒரு மாதிரி ஹோப் வருது. சரி இனிமேல் இவன் நமக்காக இருப்பான் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த இப்போ அப்படியே நல்லா தான் இருக்காங்க. இப்போது நம்ம வீ இருக்கான் இல்லையா, ஆசையாக நம்ம ஜேகேவோட ஸ்டோரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா அந்த ரேனா இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம ஜேகேக்கு ஒரு லவ் பண்ணுற மாதிரி, அதான் கப்பிள் வீடியோ மாதிரி வச்சுருக்கான். அதை எடுத்து இவன் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கானா. இதனால் வீக்கு கோவம் வருது. யார் இது யார் இதுன்னு கேட்குறானா. அது அது வந்து அதான் ரே தான் அப்படின்றானா. அவன் எதுக்கு உனக்கு கப்பிள் வீடியோ வைக்கணும்னு கேட்குறான். அது ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் சும்மா வச்சோம், அவன் வச்சா நான் மென்ஷன் பண்ணி வச்சேன் அப்படின்னா. நான் உன்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், அவன் உன் ஃப்ரெண்டாக பார்க்கல லவ்வராக பார்க்குறான், இப்போ ப்ரூவ் பண்ணிட்டான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன ப்ரூவ் பண்ணிட்டான் பாரு, அவன் உனக்கு இப்படிலாம் வச்சிட்ருக்கான், இதில் என்ன இருக்குது அப்படின்றானா. இங்கே பாரு, அவன் லைட்டாக உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ காண்டாகும், ஆனால் இங்கே பாரு உனக்காக இப்படிலாம் வச்சிட்ருக்கான், உனக்கு புரியல, உன் மரமண்டைக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் நான் படிக்காதவன் தான், அதனால எனக்கு எதுவுமே தெரியாது தான், இருந்துட்டு போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறானா. அடுத்தவனுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன்றியா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. வீக்கா முடியல, ஏன் இவன் இப்படி இருக்கான், நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் கூட சேர்ந்து அந்த ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரிலாம் போடுறான். இதெல்லாம் பார்க்க பார்க்க வீக் அவ்வளோ காண்டாது. அதுங்க பண்ணுறது தான் பிடிச்சிருக்குன்னா ஏன் கிட்ட ஏன் இருக்கணும், இல்லை அவனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்டுடுறான். நீ இப்படிலாம் பேசாத, அவன் எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான். சரி ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது மட்டும் தானே போடணும், எதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா.
ஆர்மிஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பர்சன் மற்றவங்களுக்காக லவ் ஸ்டோரி போட்டால் உங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? இதை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீக்கா அழுக தாங்கலை, ஏன் அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. தென் இருக்கான் இல்லையா, ஜேகே கிட்ட புலம்புறான். இப்படிலாம் பண்ணாத ஜேகே, என்னால் முடியல, செத்துடலாம் போல இருக்கு. நீ மற்றவங்களுக்கு இப்படி பண்ணுறத பார்த்தா. அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன், இல்லையே அவனும் லவ்லாம் பண்ணலையே மறுபடியும் சொல்கிறானா. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அந்த ரே இருக்கான் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிடுறான் வீக்கிட்ட. ஆமாம், நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன் 2 இயர்ஸா அப்படின்றானா. வீக் கோவம் வருதே. ஹேய், நான் உங்களை பார்க்க வச்சே 8 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும், அது எப்படி நீங்கள் லவ் பண்ணுவீங்க அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவ்வளோதான், கோவம் வந்துடுது, ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ வீக் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த பையன்கிட்ட போய் இப்படியே சொல்லி புலம்பிட்டு இருக்கானா. அந்த ரே வந்து லவ் பண்ணுறானாமா, இது என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அந்த ஃப்ரெண்டுக்கு சரி காண்டாவது, எப்படிரா இப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு. ஜேகே இவங்க எல்லாமே ஒன்றா இருக்காங்களா அந்த டைமில். ஆ வி, உனக்கு ஒன்று தெரியுமா, லவ்வரோட ஆளுக்கு அலையிறவங்களோட பேர் என்ன தெரியுமா? எச்ச அப்படின்றானா. வீக்கா ஒரு மாதிரி, என்னடா திடீர்னு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படிதான்டா பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறானா. இதுக்கப்புறம் வியோட ஃப்ரெண்டு என்னமோ பேசிகிட்டு இருக்கான், அதெல்லாம் அவன் கண்டுக்கல. ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பேசுகிறான் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கான். நான் ஒன்றும் தப்பானவ இல்லை அப்படின்றானா. ஆமாம், அவனை லவ் பண்ணுறான்ற மாதிரி வைப்பான், மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஸ்டோரி வைப்ப. இதெல்லாம் பார்த்தா உனக்கு லவ் மாதிரி தெரிலையா? ஆமாம், அவன் லவ் பண்ணுறான் தான், ஆனால் நான் பண்ணல, நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்றானா. இங்கே பாரு ஜேகே, என்னால் முடியல இதுக்கப்புறமும், எதுக்கு இப்படி பண்ணுற? அப்படி என்கிட்ட இல்லாத அங்கே என்ன உனக்கு இருக்குது? அவளை அதுவும் அவளோட ஃபோட்டோலாம் போட்டு நீ எதுக்கு உன் ஸ்டோரியில் வைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இங்கே பாரு, அவள் வச்சா நான் வச்சேன் அவ்வளோதான் அப்படின்றானா. அவள் வச்சா நீ எதை வேணாலும் வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வி அவ்வளோ கத்துறான். தப்பானவன் தான், நான் தப்பானவனாவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறானா. அதுக்கு வி, நீ தப்பானவன் இல்லை அப்படின்றானா. நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேக்கு கால் பண்ணிட்டே இருக்கான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா. ஸோ எடுக்கவே இல்லை. கால் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் ஜேகே எடுத்துடுறான் ஆன் பண்ணி. என்ன அப்படின்னு கேட்குறானா. உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் என்னெல்லாம் தெரியுமா பேசினான், அவனை நான் என் அண்ணனான்னு நினச்சேன், இப்போல்லாம் என்ன பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறானா. அதுக்கப்புறம் நம்ம வீல சமாதானப்படுத்த அவ்வளோ ட்ரை பண்ணுறான். என்னை மன்னிச்சிரு, நீ அவன் அந்த மாதிரி ஒன்றை சொல்ல வந்தான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றானா. ஆமாம், அவன் என்ன தான் சொன்னான், எனக்கு ஒரு பேர் வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அது நம்ம வீக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற? ஃபஸ்ட்டு அவனை தானே, ரேவை தானே அப்படி சொன்னான் அப்படின்றானா. இல்லை, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறானா. வீக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னை மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட ஒன்று தான் ஜேகே கேட்பேன், நீ சொல்ல, உனக்கு அவ்வளோ முக்கியமா அந்த ரே அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், ஒன்றை மாதிரி இல்லை, எனக்கு அந்த இடத்துல நான் தப்பே பண்ணாலும் அவன் எனக்கு வந்து சப்போர்ட் கேட்பான் அப்படின்றானா. அப்போ உனக்கு சப்போர்ட் கேட்கலங்கிறதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படிலாம் இல்லை, ஆனால் எனக்கு அவன் வந்து சப்போர்ட் கேட்பான் அப்படின்றானா. இதுக்கப்புறம் வியால் முடியல, அவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஜேகே ஒரு வழியாக சமாதானம் ஆகிடுறான். ஒன்று தெரியுமா, என் பிரதர் இந்த இதெல்லாம் பார்த்துட்டான், அதனால தான் எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் பிரதர் என்னை திட்டினான், அடுத்தவங்க உன்னை பேசுகிற அளவுக்காக நாங்கள் வளர்த்து விட்டுருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொன்னான். நான் அப்படிதான்ல, என்னை எல்லாம் ஒரு பேர் வச்சிட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி ஜேகே புலம்புறானா. ஜேகே தான், இங்கே பாருவி, நான் வேணும்னே அப்படி பண்ணல, இல்லை அதெல்லாம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறானா. அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜேகேவால் அதை மறக்க முடியல. வீக்குமே கஷ்டமாக இருக்குது. நம்மளால் அந்த ரே அளவுக்கு நம்மளால் இருக்க முடியலையே, ரே தான் அவளுக்கு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவனை அப்படியே பார்த்துக்கிறான். இப்போ அப்படியே ரேவோட நம்பரை வாங்கி அதில் மெசேஜ் பண்ணுறான். நீ ஜேகேவை நல்லா பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் அந்த ரே இருக்கான் இல்லையா, நீலாம் சரியான சூனியக்காரன் அப்படி இப்படின்னா அப்படி திட்டிகிட்டு இருக்கான். ஈக்கா, பரவாயில்ல, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன், அவனை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்பரை பிளாக் பண்ணி விட்டுடுறான். இதுக்கப்புறம் ஜேகே இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட வி சொல்கிறான், நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், உனக்கு ஓகே தானா அப்படின்றானா. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஜேகே சொல்கிறான், அதான் சொல்லிட்டீங்கல்ல அவங்கள பார்த்துக்க சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. வீல, நான் என்ன பண்ணுவான், உனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு, என்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அங்கே இருக்குல்ல, அதனால தானே அங்கே போகிறேன் சொல்லுவேன் ஜேகே. நான் கேட்காததை அவன் பண்ணுறான்ல, அதான் அவன் தப்பே பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், நான் அப்படி இல்லை தான், என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறமும் நான் அப்படி தான், என் கேரக்டர் உனக்கு இதான் தெரியும்ல, ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பட் முடியல வியால், நான் எப்படி அவனை விட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே 3 நாள் போதா, வீல கால் பண்ணுறான். ஜேகே தான் ஒரு மாதிரி ஆகிறான். கால் அட்டன் பண்ணுறானா, பேசுகிறான்.
வேணாம் இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்றானா. என்ன வேணாம் எனக்கு புரியல அப்படின்னு வி கேட்குறான். நம்ம இப்படியே இருந்துடலாம், என்னால் உங்களுக்கு தான் கஷ்டம், வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் கிளப்பவே வேணான்னு மூடிட்டேன் அப்படின்றானா. ஜேகே கேட்குறான் என்ன அப்படின்னு. ஆமாம், நான் தான் உனக்கு சப்போர்ட் கேட்கல, எதுவுமே பண்ணல, எனக்கு இதுவும் வேணும் இது மேலேயும் வேணும், நான் தேடி நானே ஜாயின் பண்ணிவிட்டேன், தப்பு நான் யார் மேலேயும் சொல்ல முடியாது, என்ன தான் சொல்லணும், நான் தான் உங்களை பழக்க வச்சேன், அப்புறம் என்னால் தான், நான் தானே இதெல்லாம் பண்ணேன், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு யாருமே வேணாம், ஆனால் எனக்கு நீ வேணும் அப்படின்றானா. ஆர்மிஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம வி என்னதான் சொல்ல வரான், ஜேகே நம்ம வி அக்செப்ட் பண்ணி பண்ண மாட்டானா, விக்கு எதனால ஜேகேவை பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.